ஏங்க இந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்காக ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திறமை தான். இன்னைக்கு வேர்ல்டு வைட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% குறைவாக தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த துறையில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை ஊக்குவிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாளாகவும் இருக்குது. அதுலேயும் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் 18 குழுக்கள் வந்து இந்த ரேஞ்சர்ஸாக இருக்கிறாங்க. இந்த ரேஞ்சர்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேலை, அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேலைங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக கூட பார்க்கப்படுது. இப்போ நம்ம ஊரில் இருக்க ஒரு இடத்துல இருக்கிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கூகுள் மேப்பை வச்சு போயிடணும்னு வச்சுங்களேன். காட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இருக்கும், மர்மமான இடங்கள் இருக்கும். ஸோ இந்த பகுதிகளை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா எங்கே எந்த அரிய வகை மூலிகை இருக்குது, எந்த அரிய வகை மகரம் இருக்குன்னு தெரியாது. திடீர்னு யாருனா உள்ளே வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய பேரிழப்பு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திடீர்னு எதனா ஒரு மான் கூட்டம் வரும், இல்லாட்டி யானை கூட்டம் வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை வந்து அது தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து இன்ஃபர்மேஷன்ஸை முன்னாடியே அங்கே ஷேர் பண்ணணும். இப்படி ரொம்பவுமே இக்கட்டான ஒரு வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சர்ஸோடைய வேலை. அதை வந்து பெண்கள் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதுலேயும் இந்த 11% நான்